நீ இதே மாதிரி அவளை குத்தி காட்டிட்டே இருந்தனா இந்த ஜானு விஷயம் மொத்தமா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னமோ ஆண்டி, அந்த டைம்ல எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அது கிடையாது ஆண்டி. ஜானுக்கு நம்ம எல்லா விதத்திலயும் பிரஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா சம்யுக்தாவோட அவதாரத்துல இருந்து சீக்கிரமா வெளியே வந்து அவதான் லக்ஷ்மின்ற விஷயத்த ஒத்துப்பா. அதனாலதான் ஜானுவ இந்த விஷயத்துல நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? இந்த விஷயத்துல லக்ஷ்மி தான் சம்யுக்தானும் சம்யுக்தா தான் லக்ஷ்மினும் நீ நிரூபிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, புரியுதா? மனிஷாவுக்கு இப்போ வர வர ஆணவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ எப்படி இருக்கணும், எங்க எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹலோ அர்ஜுன், என் பொண்ணு கேட்டதும் உன் மனைவியையும் உன் பையனையும் கூட்டிட்டு சூப்பரா வந்துட்டியே. பரவாயில்ல, என் பொண்ணு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருக்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து என் வேலையை நான் செஞ்சுட்டு போறதான் எனக்கு பழக்கம் மித்ரா. உண்மையாவே மரியாதை கொடுப்பியா இல்ல மரியாதை கொடுக்கற மாதிரி நடிப்பியா? இவ்வளோ நாளா தங்க கோழி மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேல, இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்க, என்ன விஷயம்? இங்க பாரு மித்ரா, எப்ப எது வெளியில வரணுமோ அப்பதான் அது வெளியில வரும். எப்ப எது யாருக்கு கிடைக்கணுமோ அப்பதான் அது கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு மித்ரா. அதே மாதிரி நீ தொலைச்ச சில விஷயங்கள் கூட கூடிய சீக்கிரத்துல உனக்கு அது கிடைக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன் மித்ரா. என்ன நண்பர்கள் 2 பேரும் ஏதோ டீப்பா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. நண்பர்கள் பா, ரொம்ப நல்ல நண்பர்கள். நீங்க சொன்னது கூட உண்மைதான் சம்யுக்தா. மித்ரா எதிரி மாதிரி தெரிகிற ஒரு நண்பன், நண்பன் மாதிரி தெரிகிற ஒரு எதிரி. ஜுன்னு, வா அம்மா கிட்ட போலாம். இங்க சம்யுக்தா ஆண்டி இருக்காங்க. அங்க நிஜமாலே அம்மா இருக்காங்களா? நானும் போய் அங்க பார்க்கணும். ஆக்சுவலா அர்ஜுன் எதுக்காக அவன் மனைவியை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சுட்டு இருந்தான், போய் பார்க்கணும். அர்ஜுன் அங்கிள் ஒருவேளை என்கிட்ட பொய் சொல்லிட்டாரா? அர்ஜுன் அங்கிள் உண்மையை சொல்லியிருந்தா அம்மா இங்க இருந்திருப்பாங்க. ஆனா இங்க அம்மாவை காணோமே. அங்கிள், அம்மா அங்க இல்ல. உண்மையிலே அம்மா வந்தாங்களா? இல்லனா அந்த சம்யுக்தா ஆண்டி தான் அம்மாவா? ஐயோ லக்கி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவங்க சம்யுக்தா ஆண்டி தான், அம்மா கிடையாது. 2 பேரும் ஒரே ஆள் தான் நினைக்கிறியா? நான் சம்யுக்தா ஆண்டியை இங்க பார்த்தேன். அம்மா எதுக்காக இங்க வர மாட்டாங்க? நீ அங்க சரியா பாத்துக்க மாட்ட லக்கி. அம்மா வருவாங்க. கண்டிப்பா வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. வா உட்காரு. லக்கி லக்கி, பாரு அம்மா அங்கதான் இருக்காங்க. ஆக்சுவலா சம்யுக்தா ஆண்டியும் அம்மாவையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல என்னால பார்க்கவே முடியல. என்ன 3 பேரும் இங்க உட்கார்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, சம்யுக்தாவையும் உன்னையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒன்னா பார்க்க முடியலன்னு லக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜானு எங்க போயிட்டா? எங்கேயும் காணுமே. லக்கி,
மனிஷா சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறியா? இங்க பாரு ஜானு, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் கடைசியில நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். கண்டிப்பா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. என்னமோ விவேக், உன் அம்மாவும் அந்த மனிஷாவும் உனக்கும் குஷிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப தீர்க்கமா முடிவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க உனக்கும் குஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. நான் தான் பாதையில வந்தவ மாதிரி உன்னை விட்டு பாதையிலேயே போகணும். அப்படி சொல்லாத ஜானு, அவங்க நினைச்சா மட்டும் போதுமா? அந்த கடவுளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அதான் அவங்க தோஷத்தை போக்க பூஜை பண்ண வந்தா நம்ம ஃபியூச்சருக்கு நாம பூஜை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேனு அந்த பொண்ணும், இந்த பொண்ணால நமக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிற அந்த பையனும் ஃபீல் பண்ணி அவங்க லைஃப் அவங்க கெடுத்துக்கிறதுக்கு பதிலா இப்ப அவங்க பிரியறதே நல்லது. ஆமா, ஆக்சுவலா எத்தனை பேர் இந்த அளவுக்கெல்லாம் யோசிப்பாங்க? யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மித்ராவோட மைண்ட் செட்டும் உன்னோட மைண்ட் செட்டும் மேட்ச் ஆகலங்கிறதுக்காக மிஸ்டர் மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உனக்கு ஓகேவா? நீ சொன்ன மாதிரி ஃபியூச்சர் மொத்தமும் பாழா போயிடும்னு இப்பவே கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவியா? அது வேற இது வேற. நாட் வேற, both are same. பாத்தியா, நீ சொன்ன வார்த்தைய நீயே செயல்படுத்தாம இருக்க. நீ போய் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத வச்சு உனக்கு என்ன புரியுது? யாரும் யார் பேச்சையும் கேட்க கூடாது. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யணும். ஏன் செய்ய மாட்டாங்க? சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கும் போது, காட்டுறது நல்ல வழியா இருக்கும் போது எல்லாரும் நிச்சயமா செய்வாங்க. அப்படிப்பட்டவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உனக்கு தெரிஞ்சவங்கல்ல யாராவது ஒருத்தரை காமி போதும். யாரோ எதுக்கு? ஏன் விவேக் இல்லையா?